ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பல்க் ஆர்டர் 100 பீஸ் கப் கேக் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் லிஸ்ட் போட்டுக்கோங்க, உங்ககிட்ட எந்தெந்த பொருள் இருக்குது எந்த பொருள் இல்லைன்ட்டு. ஸோ இல்லாத பொருளை டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிஸ்னஸ் ஆர்டர் தொடர்ந்து போயிட்டே இருந்ததுனால என்கிட்ட மைதா மாவும் முட்டையும் இல்லை. ஸோ அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வேலை கடகடன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேக் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் சடன் கேக் ஆர்டர், எனக்கு 1 டே தான் டைம் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கினேன். ஃபர்ஸ்ட்டு பேட்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கினேன். ஒரு 3 டைம் போல் பேக் பண்ணி எடுத்தேன். என்னோட ஓடிஜி கொஞ்சம் பெரிய ஓடிஜின்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் 40 பீஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கினேன். செகண்ட் டைம் 40 பீஸ், தேர்ட் டைம் 30 பீஸ்ன்ற மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கினேன். அண்ட் கஸ்டமருக்கு ஒரு 6 பீஸ் காம்ப்ளிமெண்ட்ரியும் கொடுக்கணும்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேக் பண்ணி எடுத்துக்கினேன். சக்ஸஸ்ஃபுல்லாக 110 கேக்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கினேன். ஐ மீன் 110 கப் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கினேன். அண்ட் பேக் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிட்ட பிறகுதான் ஃப்ராஸ்டிங் செய்ய ஆரம்பிக்கணும். அண்ட் ஹெல்பிங்ட்டு யாருமே இல்லை, ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிருந்தாங்க. ஸோ நான் ஒரு ஆளாக தான் எல்லாமே பார்த்துட்டேன். அண்ட் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் கொஞ்சம் எட்டிக்காக தான் போச்சு, இருந்தாலுமே சமாளிச்சிட்டேன். அண்ட் இப்போ கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிட்ட பிறகு ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபில்லிங்காக பைனாப்பிள் க்ரஷ் கொடுத்துட்டு இருக்கேன். இது பைனாப்பிள் கப் கேக்குன்னு எடுத்தனால சென்டர்ல ஹோல்ஸ் பண்ணிட்டு பைனாப்பிள் க்ரஷ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ராஸ்டிங் செய்ய ஆரம்பிச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் Jan 11க்கும் ஆஃப்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன். இந்த டைம் 4 மெம்பர்ஸா எடுக்கிறேன். ஆல்ரெடி 2 ஸ்லாட் புக் ஆயிட்டு இருக்கு. 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளாஸ்ல என்னென்ன டீச் பண்ணுவேன்னா, வெனிலா ஸ்பாஞ்ச் கேக், சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக், ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக், இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்ச் கேக் வச்சு 25 வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பேன். அண்ட் ப்ராப்பரா விப் கிரீம் எப்படி பீட் பண்ணும், பைப்பிங் டெக்னிக், கனாஷ் ஃப்ராஸ்டிங், சீஸ் ஃப்ராஸ்டிங், இது எல்லாமே ஸ்கிராச்லன்னு சொல்லி கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு பேக்கிங் நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு பிகினரா இருந்தாலுமே ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே டீச். அண்ட் இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 டேஸ் தான். அண்ட் 2 டேஸ்ல கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கத்துக்கலாம். அண்ட் நானும் சூப்பரா பேக் பண்ணி முடிச்சிட்டேன். கவுண்டர் டாப் பாக்குறதுக்கே பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இது மார்னிங் ஆர்டர்ன்றதுனால ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு மார்னிங் பேக் பண்ணிட்டு கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் யாருக்குன்னா இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டோ இல்லை பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ப்ரைஸ்ல செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் ஃப்ரெண்ட்ஸ்.